வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம் வந்தாச்சு. அற்புதம் பிறக்க போகுது எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஆடி மாதம் ரொம்பவே பிடிச்ச ஒரு மாதங்க. காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துலேயே நான் பூஜை போட்டு முடிச்சாச்சு. அதுவும் முதல் வெள்ளின்றதுனால நான் காலையில் எழுந்து நேற்றே எல்லா வேலையும் வச்சுட்டு காலையில் எழுந்து எப்பயும் போல் நான் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை போட்டு முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவும் வந்திருக்காங்க. நான் கண்டிப்பாக ஈவினிங் வீடியோவில் முடிஞ்சால் கொடுக்குறேன், இல்லை நாளைக்கு கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் நான் பொங்கல் வைக்க போகிறேன். ஈவினிங் இல்லைங்க, நான் மார்னிங்கே போயிட்டு அங்காளம்மா கோவிலில் பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பொங்கல் நான் அவங்களுக்கு தான் வைப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா நாங்கள் குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தாச்சு. ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் குலதெய்வ கோயிலுக்கு போய் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவருக்கு பண்ணிட்டு தான் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் போய் குலதெய்வ கோயிலில் எல்லாமே பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போய் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக முன்னாடி போயிட்டு நான் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு தான் நான் பொங்கல் வைக்க போகிறேன். இன்றைக்கி முதல் பொங்கலே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அங்காளம்மாக்கு தாங்க நான் வைப்பேன். என்னோட வேண்டுதல் எல்லாமே நான் அங்கே தான் செய்வேன், எல்லாமே அங்கே தான் பண்ணுவேன்றதுனால எனக்கு சென்டிமெண்ட்டாக அவங்க ரொம்ப க்ளோஸ். எனக்கு எல்லாரும் கஷ்டம்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. நான் ஃபஸ்ட்டு போய் ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தாங்க. நான் பேசக்கூட வேணாம், போய் அங்கே நின்னாலே போதும், அப்படியே ஃபீல் பண்ணி நின்னாலே போதும், அந்த கஷ்டத்தை தீர்த்து விட்டுருவாங்க. அப்படியே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. எப்படின்னே தெரியல எனக்கு. உங்களுக்குலாம் சாமி அங்காளம்மன் ஃபேவரட் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கும் ஒரு ஃபேவரட் தெய்வம் இருக்கும் எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு காலையில் பூஜை நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. ஆடி மாதம்னாலே சும்மா கிடையாதுங்க, ஒரே திருவிழா தான், ஒரே கூழ் ஊற்றுறது, நல்ல அமக்கலமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் பயிர் விடுறதெல்லாம் கூட இந்த ஆடி மாதத்தில் விட்டாக்கா நல்லா விளையும்னு சொல்லுவாங்க. செடி நடுறதெல்லாம் கூட இந்த மாதத்தில் வச்சா ரொம்ப நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆடி முதல்ல நல்லா மழையோடவே ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இங்கெல்லாம் நல்லாவே மழை, சரியான மழை. நான் காலையில் எழுந்து அந்த மழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே என்னோட பூஜையை போட்டாச்சு. நம்ம வீட்டுக்கு புதுவரவாக ஒரு அம்மா வந்திருக்காங்க. அம்மாவோட ஒரு பொருள் வந்திருக்கு. அவங்களுக்கு நான் அபிஷேகம் பண்ணி முறைப்படி நான் வச்சுருக்கேன். நான் கூடி சீக்கிரம் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். நான் இன்றைக்கி காலையிலேயே பொங்கல் வைக்க கிளம்புறதால அந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் வந்தால் வரும். நான் நம்ம வீட்டுக்கு அந்த புது வரவு ஆக்சுவலாக இங்கே இருக்காங்க, முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். கிச்சன் வேலையும் கூடவே முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி டிஃபன் தான் கட்டி கொடுத்துருக்கேன். கோயில் போகிற வேலை இருக்கிறதால ஊத்தப்பமும் சாம்பாரும் தான் கட்டி கொடுத்துருக்கேன். சாதம் வடிச்சுப்பேன் கோவில் போயிட்டு வந்து. தேங்க்யூ.